பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், பூலோகத்தில் தாழ்மையை காண்பிக்கிறவர்களுக்கு பரலோகத்திலும் மேன்மையும் பூலோகத்திலும் மேன்மையுமா இருக்காதா? அல்லேலூயா. நிச்சயமா இருக்கும். இப்ப நீங்க தாழ்மையை எப்படி பேசலாம்? ஒருத்தர் தப்பட்ட, ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இல்ல நமக்கு பிரியம் இல்லாதத செய்துட்டார். ஆனா அவர் லேச சாதாரணமான அர்த்தம். நம்ம 2 வருஷம் வயிறுக்கு நம்மளால லேச முடியும். என்னடா இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி, ஆமா தள்ளிடா நாயே அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? படத்தில் சொல்லுவோம் இல்லையா? சொல்லிடுவோம்ல, இல்லையா? சொல்லிடுவோம்ல. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம எதுல வாழ்றோம்னா பெருமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ தேவன் சகித்துக் கொண்டாரா? பாடுகளை சகித்துக் கொண்டாரா? ஒரு தாழ்மைன்னு இருந்தா நீங்கள் சகிப்பீர்கள். தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். அல்லேலூயா. நொறுக்கி ரட்சிப்பின் அதிபதிய அப்படி பூரணப்படுத்தினார். அல்லேலூயா. உபத்திரவங்களினாலே அவரை பூரணப்படுத்தினார். அவர் சிலுவையில அவர் தன்னை காத்துதான் போட்டிருக்கல, ஒரு பேர்ல போட்டிருக்கு, அவர் தன்னை தாழ்த்தின போது. அதுல அல்லனா ஏசாயா 53. நியாயம் எடுபட்டு போயிடும். இப்போ உங்க நியாயம் எடுபட்டு போச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல இல்ல, நம்ம சும்மா இருப்போமா? நான் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு தான், உங்களை நான் கேட்கிறேன் இல்ல, நம்முடைய சபைக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஒரு கேள்வி. அல்லேலூயா. நியாயமே கிடையாது. உங்களுக்கு நியாயம் இல்லாத ஒன்று நடக்குது, நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீங்க? போட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. சில நேரம் பதிலுக்கு பதில் செய்வோமா மாட்டோமா? பதிலுக்கு பதில் செய்வோம்ல, பதிலுக்கு பதில் செய்வோமா மாட்டோமா? செய்வோம். ஆண்டவர் பதிலுக்கு பதில் செய்வது யார் புரியுது? சரி, பதிலுக்கு பதில் செய்ய முடியலனாலும் பதிலுக்கு பதில் செய்யணுங்கிற பழிவாங்கணுங்கிற எண்ணம் நம்ம மைண்ட்ல இருக்குமா? இருக்குமா இருக்காதா? அதான் சொன்னார், பதிலுக்கு பதில் செய்வேன்னு சொன்னாரு. பழி வாங்குதல் எனக்கு ஒரு இது சொன்னார். அப்போ ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ பழி வாங்குதல் அவர்களிடத்தில் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அவமானங்களை சகித்துக் கொள்ளுவார்கள். ஒரு வீட்டுல ஒரு போட்டி இருக்கு, மாமியா பெருசா மருமக பெருசா?
ஹல்லேலூயா. யார் பெருசு நீங்க சொல்லுங்க. ஒரு வீட்டுல மாமியார் பெருசா மருமக பெருசா? இதுக்கு பதில் உடனே வராது. பதில் வராது. மாமியார் பெருசுன்னு சொன்னா மருமக பார்த்து மறைச்சிருவா. என்ன மருமகமா? நான் மருமக தான் பெருசுன்னு சொன்னா மாமியார் வீட்டுல போய் கதை வச்சுக்கிடுவா. நீங்க என்ன எது சொல்றீங்க? பொதுவா சொல்லுங்க. மாமியார் தான் பெருசு. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்ன செய்யல? சொல்லல. சொல்லல மாமியார் தான் பெருசுன்னு எங்கேயும் சொல்லப்படல. மாமியா அந்த குடும்பத்துக்கு தலைவி, இந்த குடும்பத்துக்கு யார் தலைவி? மருமகள் தலைவி. ஹல்லேலூயா. அப்ப மருமகளை கனப்படுத்தி நடத்தினால் அது மாமியாருடைய தாழ்மை. ஓகேயா? சரி. மருமகள் மாமியார கூட தான் இருப்பேன், நீர் எங்க மறிக்கிறீரோ அங்கதான் நானும் மறிப்பேன், உம்முடைய தேவன் தான் எனக்கும் தேவன் அப்படின்னு சொல்லி மாமியாருடைய நிழல்ல போனாலே அது மருமகளுடைய தாழ்மை. அவன் பேர் என்னன்னா ரூத். நமக்கு முன்னாடி ஆள் இருக்கா? ஹல்லேலூயா. சரி. அப்ப இந்த தாழ்மைய நம்ம எப்படி வச்சுக்கணும்? லைஃப் ஸ்டைலா வச்சுக்கணும். நம்ம எல்லாம் காத்துற ஆளா? நம்ம சொல்லுங்க, நம்ம காத்துற ஆளா? ஒண்ணு மட்டும் பாத்துக்கங்க, எந்த ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்த்து அது இன்னும் வரவில்லையோ நீங்கள் சரி செய்ய வேண்டிய ஒரு பகுதி நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துல சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டார். அந்த ஆலயத்தை பார்த்துட்டு சொல்ற ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் பாவம் செய்து பல தேசங்களுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டு அங்கே அவர்கள் வருத்தத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கும் போது இந்த ஆலயத்தை பார்த்து கையெடுத்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்களை தாழ்த்தினார். ஹலோ, மனம் திரும்புவதற்கு பின்னாடி என்ன இருக்குது? தாழ்மை இருக்கிறது. சும்மா மனம் திரும்பினேன், சும்மா ஒன்று மனம் திரும்ப முடியாது. தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்படி இருக்கா? வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிப்பிக்க, அது என்ன வேற ஜனம்? அது இல்ல. எந்த ஜனம் அது? அது தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட தெய்வத்தின் ஜனம். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட அந்த ஜனமா பொல்லாத வழின்னு சொல்ற? சரியா படிமா? நல்ல வழின்னு இருக்கும். இல்ல நல்ல வழியா பொல்லாத வழியா? வேற யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களா பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணுங்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, கிறிஸ்தவங்களா பொல்லாத வழியை விட்டு திரும்பணும்? இன்னும் உங்களுக்கு என்ன ஆகல? மைண்ட்ல ஆகல. வேதம் அப்படித்தான் சொல்லுது. கிறிஸ்தவர்களாகிய நாம், அதாவது அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நாம் எதை விட்டு திரும்பணுமா? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஹல்லேலூயா அவர்கள் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவருடைய தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேன்? நம்ம தேசம் எழுப்புதல்ல காணணும்னா ஜெபம் பண்ணா பத்தாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாழ்க்கை முறையே மாறணும்.
என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க. ஆண்டவர் தயவு செய்து என் மகனை விட்டு அவன் கொண்டாட்டி ஓடி போயிருக்கும் அப்படின்னு ஜோ பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு என்ற வந்து சொன்னாங்க. எப்படி ஓடிடணுமா? மருமகள் இந்த குடும்பத்தை விட்டுட்டு ஓடிடணும், பிரிஞ்சு ஓடிடணுமா அப்படின்னு யாரும் இந்த சொன்னது நான் பொய்யா சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்துல பொய் இல்லை சொல்லுங்க. இந்த விஷயத்துல நான் பொய் சொல்லலை என்ற சொன்ன உடனே என்ன பண்றது? நான் உங்களுக்கு என்ன பண்றது? ஆண்டவரே மருமகளை கிளப்பி கொடுங்க அப்படின்னு நான் பண்ண முடியும். இந்த அம்மா ஜெபம் நிச்சயமா கேட்கக்கூடாது, நான் ஜெபம்னாலும் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அப்ப ஆண்டவரே ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்கப்பா. நம்ம ஒரு காரியம் சொல்றேன், ஒரு குடும்பத்துல சமாதானம் குறைவா இருக்கு அப்படின்னா அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை என்பது இல்லை. சரி, ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை இல்லை, ஒருத்தருக்கையாவது தாழ்மை இருக்கணுமா வேண்டாமா? நான் சொல்றேன், ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணை அனுப்பிட்டோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, சரியா? அங்க என்ன தாய் வீடு மாதிரி இருக்குமா? போனா தாய் வீடு மாதிரியாமா இருக்கும்? அல்லேலூயா. புருஷனுக்கு வேலை பார்க்கணும், மாமியாருக்கு வேலை பார்க்கணும், குடும்பத்துக்கு வேலை பார்க்கணும், பிள்ளைய பார்த்தா பிள்ளைக்கு வேலை பார்க்கணும். வேலை பார்க்கும் போது நல்லா சொல்லுவாங்களா? அருமையான வேலை பார்த்தார் என் மருமகள் சூப்பர் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? அதுல 7 நொல்லைய சேர்த்து சொல்லுவாங்க, ஏமா இப்படியாமா சூப்பர், அவன் இருப்பான். இப்படி யார் சூப்பர்னா நமக்கு என்ன வரும்? கோவமா? என் தங்கச்சி ஒருத்தி பத்தி சொல்ற தங்கச்சி, அவங்க மாமியாரு எல்லாம் ரொம்ப நல்லா பணக்காரங்க. ஆனா அவங்க வீட்டுல மாடு வச்சிருக்காங்க, பால் மாடு. பால் அவங்களுக்காக தேவைக்காக வச்சிருக்காங்க. எங்க என் தங்கச்சி அவங்க வீட்டுல எல்லாம் என்ன மாடு கொட்டகை கூட பார்த்து பார்க்கறாங்க. அப்படியா? கல்யாணம் பண்ணி போன உடனே கொஞ்ச நாள்லயே நான் என் மாமியாவுக்கு சாணி எல்லாம் அண்ணேன், நீ என்ன உட்காந்துக்கவா கூட்டி அழுது சாணிய யார நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டா என்ன சரி போட்டோம், நமக்கு யாருக்கும் தெரிய வேண்டியது பாருங்க. கண்ணீரோட எல்லா வேலையையும் ஒருவருக்கு இல்லாம தொடர்ந்து அவர் செய்தார். அவங்க ஊர்ல பெரிய ஆட்கள், நாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய ஆட்கள். ஆமா, ஜாதி சங்கத்துல பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஆட்களே அங்க பேச பயப்படுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு காலம் போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு பெரிய வீடை கட்டினாங்க, உள்ள மாடா கட்ட முடியும்? மாடு வேண்டாம் கொடுத்து. இப்ப சாணி எல்லாம் வேற இல்ல. இப்ப அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்களுக்கு எத்தனை பேரு? 2 பிள்ளைங்க. அந்த மாமியார் சொல்லுது, நான் இவ கூட தான் இருப்பேன். யார் கூட தான் இருப்பேன்? இவ கூட தான் இருப்பேன். இவ ஒரு நாளும் என்ன செஞ்சதில்ல, தன் மாமியார கசந்து கொண்டதே இல்லை. ஹலோ, எத்தனையோ பேருக்கு இது ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மை இருக்கு. கடைசியில் வீடை கட்டி, ஹலோ இருக்கீங்களா? வீடை கட்டி சாகுற வரைக்கும் யார் கூட இருந்தா? ஆமா, நாங்க போயிட்டோம், வீடு கட்டுறதுக்கு நாங்க அங்க போயிட்டோம். அவர் யாரையும் வாங்கன்னு சொல்ல மாட்டோம், நாங்க தான் போய் அவரை செய்யணும். ஆமா, நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு காட்டணும். ஆனா நாங்க என்ன செஞ்சுட்டோம், ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிளம்புறோம், பின்னாடியே வந்து அதுங்க அப்படி உடனே போறீங்க, இருங்க எங்களை திருப்பி கூட்டிட்டு வந்த. அது யாரால வந்தது? எங்களோட தங்கச்சிக்காரி அந்த வீட்டுல
நல்ல ஒரு பேரை எடுத்ததுனால யாருக்கு மரியாதை? எங்களுக்கெல்லாம் அந்த மரியாதை கிடைச்சது. கல்யாணம் ஆகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம். ஹல்லேலூயா. அவ்வளோ அருமையா அந்த வீடு சமாதானமா இருக்கிறது. அதை நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அப்படியே வைப்பார், இப்படியே வைப்பார். நான் சொல்றேன், அதுக்கு கேரண்டி கிடையாது. அது சத்தியம்தான். ஆனா அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்னா, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்தால் இவைகள் எல்லாம், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. வசனம் யாராவது வாசிக்க முடியுமா? ஆமென். உபாகமத்தின் வாசிப்பா. சரி, எடுத்துக்கு வாசிப்பா. எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் அவருக்கு வாக்கு கொடுத்தாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. உபாகமம் 28 2வது வசனம். 1 2 2வது வசனம் வாசிக்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். சொல்லுங்க. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தாழ்த்தி. கீழ்ப்படுத்தினா கீழ்ப்படிந்துங்கிறதுக்கு பேரு தாழ்த்தி தான். இருக்கீங்களா? தாழ்த்தி, அதாவது கீழ்ப்படிந்து. கீழ்ப்படியலாம் முடியாது, உனக்கு தாழ்மை இல்லை. ஹலோ, நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு கம்பெனியில ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஓனர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஓனரே ஒரு ரொம்ப சாதாரணமா ஒரு கோட்டை போட்டு வாசலை நின்றுட்டு, அந்த போகிறவங்க வர்றதுக்கு ஒரு ஆள் வராங்கன்னா கொஞ்சம் ரூபாய ஆட் போட்டுறாங்க. அவங்க உள்ள வந்தவங்க முன்னாடி டாப்பா வராங்க. ஒரு ஆள்கிட்ட, சார் உங்க பணத்தை போட்டு போயிட்டீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. சார் இந்த பணம் உங்களுடைய தான். உடனே அவர் ஓடி வந்து, ஆமா, அதை இப்படி எடுத்து பைக்கில் வச்சுட்டு அந்த வா அப்படின்னு முதல் தள்ளி விடுறாரு. இவர் ஒவ்வொருத்தருக்கா அப்படி பண்றாரு. அதுல ஒருத்தங்க, இந்த பணம் என்னுடையது இல்லையா, யார் வராங்களோ அவங்களை கொடுத்துருங்கன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி, இன்டர்வியூக்குள்ள எல்லாம் போயாச்சு. இவர் இன்னொரு வழியில எப்படி வராரு? ஆமா, தலைகளை சீவிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு ஓனருக்குரிய ட்ரெஸ்ஸில் அங்க வராரு. இப்ப யாருக்கு வேலை கிடைக்கும்னு தெரியுமா? அல்லேலூயா. உண்மையா இருந்த, நான் சொல்றேன், உண்மையா இருப்பது கூட ஒரு தாழ்மையின் ஒரு அம்சம் தான். அல்லேலூயா. அது யார் புரியுதுன்னு தெரியல, யாரும் கேட்கல. அதுல அவன் யார் பேரையும் எழுதியிருக்கான். சரியா, இந்த பணம் கீழே எடுத்து உங்கதான் கேட்கணும், இல்லைன்னு பாரு. சரி, இப்ப நான் வச்சுக்கிறேன், வச்சுக்க வேண்டியதானே. அப்படி அவங்க செய்யல. யார் வராங்களோ பார்த்து கொடுத்துருங்க. பண ஆசை இல்லைன்னா கூட அதுக்கு என்னதான் பேரு? தங்களை வித்து போடல. பண ஆசைக்கு தங்களை என்ன செய்யல? அடிமைப்படுத்தல. பணத்தை பெருசா நினைக்கல. ஹலோ, இந்த உலகம் பணத்தை பெருசா நினைக்குமா? இந்த உலகம் பணத்தை தான் பெருசா நினைக்கும். சபை பணக்காரனா பெருசா நினைக்குமா? அந்த காலத்துல நினைச்சிருக்கு.
யாக்கோபு சொல்றாரு, கையில ஒரு மோதிரம் போட்டு மினுக்கான வஸ்திரத்தோட ஒருத்தர் வந்த உடனே ஓடி போய் பார்த்து, ஐயா வாரம் இங்கே சேரில் உட்கார. சரி, ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வர்றாரு, டேய் அவர் கால் பக்கத்தில் போய் உட்காரு. ஒரு பேதகம் காட்டினா நம்ம மனசை செய்யுமா? நம்முடைய அளவு பணக்காரனுக்கு ஒரு அளவும் இல்லாதவன ஒரு அளவுமாய் பார்க்கிற இருதயம் நமக்கு இருந்தால் அது தாழ்மையுள்ள இருதயம் அல்ல. இயேசு அப்படி பார்க்கல. அவர் துயரப்பட்டவர்களை பார்த்த உடனே என்ன செய்தார்? மனதுருகினார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுதா? இயேசு வேற, நாம வேற இருக்கக்கூடாது. நாம் யாரை தரித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். ரைட்டா? அப்ப நாம நம்மளை எந்த இடத்திலையும் உயர்த்தவே கூடாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யணுமா? தாழ்மைப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் உயர்த்துவார். இங்க எங்க பார்த்தாலும் தாழ்மைன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பலன் என்ன? உயர்வு. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்னது? என்னது? ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை நீ ஓடு தேடு. ஐஸ்வர்யத்தை தேடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? கர்த்தருக்கு பயப்படுகிறது, தாழ்மை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறது, தாழ்மை. இதுக்கு ஐஸ்வர்யம் வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வந்து என்ன? ஐஸ்வர்யம் வந்தா நல்லதுதான். ஐஸ்வர்யம் கெட்டதா? ஏமா, ஐஸ்வர்யம் நல்லதா கெட்டதா? எத்தனை பேர் வேகாத வெயில்ல போய் எவ்வளவு பாடுபடுறீங்க? ஐரோஸ்ல என்ன அங்கே ஏசியா போட்டு விட்டுருக்கான். நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாம் அவ்வளவு சௌரியமா இருக்கு. எவ்வளவு கஷ்டம் இருக்குது இல்லையா? ஐஸ்வர்யம் நல்லதா? நல்லது இல்லையா? பாருங்க, இவங்கெல்லாம் நல்லது பாருங்க. ஆனா ஐஸ்வர்யத்தை தம்பாத்தியம் பண்றதுக்கு ஓடுவாங்களே, இவங்க அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. இங்கிட்ட இருந்து சட்டம் இல்லை. நீங்க வேலை பார்க்கறது பணத்துக்காகவா அல்லது ஒரு தொண்டுக்காக வேலை பார்க்கிறீங்களா? ஐயா, இங்க தொண்டுக்காக, நான் ஒரு சேவைக்காக வேலை பார்க்கிறேன்னு சொல்றவங்க அப்படியா இல்லை. சரி, நிறைய சம்பாத்தியம் பண்ணணும்னு இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், வயசான பிறகு எங்கோ சம்பாத்தியம் பண்ண. அதனாலதான் சொன்னாரு, உன் சரீர பலத்தினால ஐஸ்வர்யம் வராது. ஹலோ, ஆமா, நீ ஓடி உழைச்சேன்னா ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்தோன்னு உனக்கு தூக்கம் தான் வந்துடும். தூக்கம் வரல, சிலருக்கு வந்துச்சு. கத்திருக்கே தோற்றம். ஏன்னா கடும் உழைப்பு. சொல்லுங்க, கடுமையான உழைப்பு. அதனால உடம்பு அசதி, சோர்வு, தூக்கம். எதுக்கியா இவ்வளவு கடுமையானது? வேலை பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தா 2 சம்பளம்னு சொன்னாங்களா? சொல்லுவாங்களா? ஏதோ சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு போயிட்டேன். அப்புறம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் நீங்க சொல்ல வேண்டாம். ஐஸ்வர்யம், குட்டும், மகிமையும், ஜீவன். ஹலோ, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா ஒரு 11:30க்குள்ளையாவது கற்றுக்கொள்ள. சரியா? ரொம்ப பயந்தீங்கன்னா 11:20 இப்படியே சொல்லிட்டே போனா
என்ன செய்யணும்? ஆமா, 10க்காவது வரணும். நம்ம செய்யறது எல்லாமே தேவனை குறித்த விதத்துல நம்ம தேவனை கனப்படுத்தவா செய்யறோம். அது சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கன்னு சொன்னார்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் உண்டுங்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? முன்கூட்டி திட்டமிடுவோமா மாட்டோமா? சரி, நம்மளோட துட்டு ஏன் வரல? எக்கோ நம்ம கிட்ட துட்டு ஏன் வர மாட்டேங்குது? ஆண்டவர் சொல்ற 2 துட்டு கொடுப்பாரு. அங்க 2 துட்டு ஏது அந்த கலவீட்டை குடிக்க கொடுப்பாரு பாத்தீங்களா? இல்ல 2 துட்டு. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை உங்க கையின் பிரயாசத்திலையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆம், இன்னொன்னு தேவனே தருவார். தேவன் தருகிற ஐஸ்வர்யத்துல வேதனையை அதுல சேர்க்க மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அப்படி இருந்தா கூட நாங்க அவரை தேட மாட்டோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நாங்க தேட மாட்டோம். எங்க இஷ்டப்படித்தான் நாங்க வரோம். இங்க நாங்க அதை பத்தி ஒன்றும் சொல்லவே மாட்டோம். நாங்க மூச்சு கூட விட மாட்டோம். எங்களுக்கு நீங்க தயவு செய்து வந்தா போதும். உங்க கால் இந்த திருச்சபைக்குள்ள வந்தா போதும். அல்லேலூயா. உங்க கால் இந்த திருச்சபைக்குள்ள பட்டா போதும். அல்லேலூயா. என்ன ஒருத்தரும் ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுதானா? நீங்க உங்க கால் இந்த திருச்சபையில பட்டா போதும். ஒரு 11க்குள்ளையாச்சும் வந்தா அப்போ ரைட்டா? ஒரு நேரம் குறிக்கப்பட்டா அந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டா அதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு அர்த்தமா? நாம் அதை செய்வோமா? இனிமே செய்வோமா? சரி, அதை விடுங்க. இதுவரைக்கும் செஞ்சிருக்கோமா? துட்டி ஏமல்லைங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இதுதான் துட்டு வரவே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் குழந்தை வந்த உடனே நீ கர்த்தருக்கு பயப்படல போ அப்பாலே அப்படின்னு ஆண்டவர் சொல்ல போறது இல்ல. ஒருவேளை நீ வரலன்னா அவர் உன்னை தேடி அங்க வருகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உண்மையில பிரியமா தான் இருக்காரு. ஆனா நான் அவருடைய கற்பனைகளுக்கு அவருக்கு பயந்து அந்த வழிகளில நடந்தா அவர் என்ன கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமா வைப்பாரு. நான் சொல்றேன், வைக்காம விட்டாருன்னா அவர் தன் வார்த்தையில பொய் சொன்ன மாதிரி ஆயிரும். நியாயத்திற்கு நீங்க மட்டும் போக மாட்டீங்க. யார் வருவா? இயேசு வருவாரு நியாயத்திற்கு. இயேசு நியாயம் இருப்பாங்களா? ஹலோ, இயேசு நியாயம் இருப்பாங்களா? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி தான். ஆனா அவர் நியாயம் இருப்பாங்களா? அவரை யாராவது விசாரிப்பாங்களா? அவரை விசாரிப்பாங்களாமா? ரோமருக்கு இருக்கும். நீ விசாரிக்கப்படும் போது 3 வாசிங்க பார்க்கலாம். இன்னும் அது மேல இருந்து வாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால பிரயோஜனம் என்ன? என்ன சொல்றேன், கொஞ்சம் நிதானமா அது வார்த்தையா. அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் சொல்லுங்க, நீர் ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளில் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், நீதிபரர் என்று விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும். உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படுமா?
சொன்னதை செய்யலைன்னா அவர் நீதி வழங்க முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யலைன்னா உங்களுக்கு அவருக்கு அவர் யாரையும் பாவமே தீர்க்க முடியாது. அவர் சொன்னதை செய்யாத வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு சொன்னதை செய்வாரா? செஞ்சு ஆகணும். ஏன்னா அப்படிதான் இருக்க முடியும். நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையணும். அவர் 100% அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினார் என்று அந்த இடத்துல விசாரிப்பாங்க. உங்களை என்னை வச்சு விசாரிப்பாங்க. அல்லேலூயா. வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியவரர் என்றும். யார் சத்தியவரர்? அவரை விசாரிச்சா அவர் சத்தியவரர் தெளிவா தெரியும். அவரையும் உங்களை வச்சு விசாரிச்சா அவர் சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் சொல்றேன், இந்த நிலைமையில நாம இருக்கவே கூடாது. சொல்லுங்க. நான் பொய்யனா? சொல்லுங்க. நான் பொய்யனா? நான் என்ன சொல்லல, அப்படி கேளுங்க. நான் பொய்யனா? உங்களுக்குள்ள கேளுங்க. நான் பொய்யனா? அது ஜட்ஜ்மெண்ட் டேட்ல நீங்க பொய்யன்னு தெரிஞ்சா உங்களை கொண்டு போய் ஏசுநாதத்துக்கு மேல வச்சுவாங்க. அப்படி வைப்பாங்க. பொய்யர்கள் எங்க வர முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 19 பார்க்க அந்தபடி பயப்படுகிறவர்களும் வெளிப்படுத்தல் 21:8 சாரிமா 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரம ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். அங்கதான் சொல்லுங்க. பொய்யர் அனைவரும். நல்ல ஒரு இடம். என்ன இடம் அது? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கண்டகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஹலோ. அதுக்காக பொய்க்கலாம் இருக்க முடியுமா? என்ன பிசாசு அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன். சொல்லுங்க. அதுக்காக பொய் சொல்லாம இருக்க முடியுமாமா? நீங்களே சொல்லுங்க. எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டு இருந்தா எனக்கு காரணது. அல்லேலூயா. பொய் நான் சொல்ல வேண்டியதானே? நான் சொல்றேன். ஒவ்வொரு பொய்யா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி அதனுடைய முடிவு எப்படி தெரியுமா? நீங்க சொல்லுகிற ஒவ்வொன்றும் பொய்யாகவே இருக்கும். ஹலோ. ஒரு பொய் தான். ஒரு பொய்யை மறைக்க ஒரு பொய் இல்லை, 10 பொய் வேணும். 10ஐ மறைக்கணும்னா அடுத்த 100 பொய் இருக்கணும். நான் சொல்றேன், பிசாசு பொய்யனும். அப்ப பொய் சொல்றாரு யாருக்கு பிள்ளையா இருக்கும்? சரி, நான் இந்த சப்ஜெக்டுக்கு இப்ப வரல, புரிஞ்சுக்கங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொன்னபடி உங்களுக்கு செய்வார். அவருடைய நீதி அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து நிறைவேற்ற வேண்டும். இந்த காரியத்துல அவர் தன்னை நியாயத்திற்கு ஒப்புக்கொள்கிறாரு. அவர் விசாரிக்கப்படும் போது தான் சத்தியம் வர சொன்னதை செய்த ஆளு அப்படின்னு விளங்கும். அதனால சொன்னதை உங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு. அல்லேலூயா. உங்களை உயர்த்துவாரு. ஆனா அதுக்கு என்ன பாக்குறாரு? கர்த்தருக்கு பயப்படுறியான்னு பாப்பாரு. அல்லேலூயா. அவருடைய கிருபை யார் மேல இருக்கு? அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல இருக்கு. இருக்கா? நான் சொல்றேன், உன் கிருபை இருந்துச்சுன்னா உன் காரியம் சக்சஸ் ஆயிடும். அல்லேலூயா. நீ ஒவ்வொரு காரியத்தையும் உன் திறமையில உன்னுடைய பலத்துல செய்ய முற்படாத. பலனை கொடுத்தவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவரே. நான் சொல்றேன், ஆத்மா யாருக்கு பேச்சு? கர்த்தருக்கு. நான் சொல்றேன், அப்ப எப்படி சொல்றேன், நீங்கள் எப்பொழுதெல்லாம்
நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களை செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இது செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒன்றுல குறைவு இருக்கலாம், ஒன்றுல குறைவா இருக்கு, ஒரு பக்கம் ஓட்டையா இருக்கலாம். ஆனா நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது தேவனுடைய கிருபை ஓட்டையை அடைக்கும், பலவீனத்தை பலப்படுத்தும், உருவாக்கும், உங்களை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னேன் ஆசிரியப்பார் பணக்காரன் பெரியவன் உனக்கு அவ்வளவு இவ்வளவு எல்லாம் இப்ப அப்படித்தான் எல்லாருக்கும் பிரசங்கங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இதெல்லாம் எடுபடாது. ஏன் எடுபடாது? அங்க இருதயம் ஏற்கனவே என்ன இருக்கும்? கல்லா இருக்கும். இந்த வசனம் போய் அங்க போய் விதையாது. விதைக்கிறேன்னா என்ன வராது? விளைச்சல் வராது. இந்த தாழ்மை உள்ள ஒரு இருதயம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் சொல்றாரு, தேவரீ நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை தேவரீ புறக்கணியீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கணத்துல அரைஞ்சா யாரு? ஒரு கணத்துல நான் அரைஞ்ச உடனே கரெக்டா அவனுக்கு ஒரு மறு கணத்துல நம்மளால கொடுக்க முடியும்ல. மறு கண்ணத்தில் திருப்பி கொடுக்க கூடாது. மறு கண்ணத்தை திருப்பி காட்டு அடிச்சுக்கோ. எப்படி அவன் நம்மளுக்கோ இன்னும் என்ன கெட்ட மாதிரி பேசு, அதுக்கெல்லாம் நானு கோபப்படுற ஆள் இல்லை. நான் ஏற்கனவே மறித்து போனேன். ஹல்லேலூயா. நான் பாவத்துக்கு மறைச்சிட்டேன், நான் சுயத்துக்கு பெருமைக்கு மறைச்சிட்டேன். ஹல்லேலூயா. நமக்கு அதெல்லாம் இல்லைன்னா ஒண்ணு சொல்றதுல இப்படி தூக்கி நிற்போம், போர்க்கொடி தூக்கிடுவோம். மனசு நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க எதிர்த்த உடனேயே மனம் கல்லாய். எதிர்பேச்சு வாக்குவாதம் பதிலுக்கு பதில் வந்த உடனே நம்முடைய இருதயம் என்னவாயிரும்? கல்லாயிரும். அங்க என்ன செய்ய முடியாது? அங்க தேவனுடைய கிருபை வந்தா போய் உள்ள போய் தங்கிறதுக்கு இடம் இருக்காது. இன்னொரு பக்கம் சொல்றேன், எனக்கு விரோதமாய் செய்கிற குற்றங்களை அவர்களுக்கு விரோதமாய் ஒரு குற்றம் செய்யறதுனால நான் தீர்த்துறேன். அப்படியான சொன்னாரா? இல்ல, எனக்கு விரோதமா ஒருத்தர் செய்யற குற்றங்களை நான் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாரா? நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டிய விதம் எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, எங்களுக்கு விரோதமாய் மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. ஏன் மன்னிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் வரும். ஒரு கோர்ட்ல உங்களுக்கு ஒன்றும் தண்டனை கிடையாது, ஆனா உங்க கேஸ் வந்து தண்டனை இல்லை, நீங்க என்ன செஞ்சீங்க, உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா சந்தோஷம் வராது. நான் சொல்றது வளர்ந்துதான் இல்லையான்னு கேட்கறதுக்கு தான் சந்தோஷம் வராதுங்கிறேன். சந்தோஷம் வராது. நீங்க நிரபராதின்னு சொன்னா சந்தோஷம் வராது. எப்பயும் உங்களுக்கு ஒரு குத்தி விட்டா தானே அடுத்து வரும். உடனே வருமா? வராது. ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு தப்பு பண்ணி மாட்டிட்டீங்க, அங்க ஒன்னும் எவிடன்ஸ் இல்லை, எப்பா ஒரு எவிடன்ஸ் இல்லப்பா போங்கப்பா அப்படின்னு சொன்னா இப்ப சந்தோஷம் ரெட்டிப்பா வருமா? அப்பா தப்பிச்சுட்டோம்டா. ஹல்லேலூயா. தப்பிச்சுட்டோம்டா. சந்தோஷம் நல்ல வருமா? கர்த்தர் பாருங்க, நாம் செய்த அக்கிரமங்களை அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்து, கத முடியல, நம்மை அவருடைய பிள்ளைகளாக வைத்துக் கொண்டார். நம்முடைய இருதயம்
தாழ்மையுள்ள இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒருத்தர் என்ன செய்யாது, பெருமை அந்த இடத்துல இருக்குமா? பெருமை இருக்கிற இடத்துல மத்தால குறைச்சு நினைக்கும். தாழ்மையுள்ள இடத்துல மற்றவர்களை உயர்த்தி பார்க்கும், மரியாதையாக பார்க்கும். இப்போ நம்ம வழங்கிடலாம், நம்ம கிட்ட என்ன இருக்கு. இது ஆண்டவர் சொல்லும் போது, எனக்கு போதிக்கிற ஒரு வரம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு போச்சுட்டேன். ஆனா இது என்னிடத்துல இருந்தது. என்னிடத்திலையும் நான் ஒரு பெரியார், நான் அந்த ஒரு ஊழியர்கள் இருக்காங்கல்ல, இந்த அந்த அவங்களா ஊழியக்காரங்க அப்படி சொல்றேன், அது ஒரு கட்டம். ஏன்னா இருதயம் என்னவா இருந்தது, மேட்டிமையா இருந்தது. சரி, தாழ்மை விடுங்க. தாழ்மை ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மேட்டிமை இருக்கும். அதாவது அவங்க தங்களை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவார்கள். ஆகையினால ஆட்டோமேட்டிக்கா தாழ்த்தப்படுவார்கள். எங்க போயும் ஒரு மேன்மையை கண்டடைய முடியவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கு என்ன காரணம்னா, நம்ம கிட்ட நம்ம இருதயத்துல ஒரு மேட்டிமை இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, நீ ஆண்டவரே என் இருதயத்தை, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய பாதைகளுக்குள்ள, ஜீவ பாதைகளுக்குள்ள என்ன நடத்தும். ஏன் அப்படி சொன்னார்னா, நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறத நாம அறியறது கொஞ்சம் கஷ்டம்தான். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நான் பிழை செஞ்சேன்னு கூட யாரும் நினைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா செஞ்சு பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பிழை என்று தெரியவே தெரியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, மறைவான பாவங்களுக்கு என்னை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப நமக்கு நம்ம இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார், நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தா, நிதானித்தால் நியாயத்திற்கவே வரமாட்டோம். நம்மளை நிதானித்து பார்த்தா, இப்ப உங்களை நிதானிச்சு பார்க்கிறீங்களா? இன்றைக்கு நிதானித்து பார்த்தால் நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய இருதயம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? நீங்க நிதானிச்சு பார்த்தீங்க. நான் சொல்றேன், பிரசங்கத்தை கேட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், ஒரு பெரிய நன்மையான செய்திய அல்ல தட்டிட்டு போன மாதிரி. தாழ்த்துறது லேசான காரியமா? தாழ்த்துனா இம்மீடியட்டா உங்களை குற்றம்தான் கேட்பாங்க. உங்க நியாயத்தை யார் பேச போறது கிடையாது. நீங்க தாழ்த்தும் போது நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நல்லதா? தீமை செய்து பாடு அனுபவிப்பது நல்லதா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்லதான் செய்றீங்க, அதாவது தாழ்மையா இருக்கீங்க, உங்களுக்கு உங்க பக்கத்துல தான் நியாயம் இருக்கு. அந்த நியாயம் நீங்க உங்களை தாழ்த்தின உடனே உங்க சைட்ல நியாயமே இல்லைன்னு போயிடும். அதுக்கு யாராவது ஒப்பு கொடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. பார்த்துக்கோ, நான் நியாயமான ஆள். யாரு? நான் நியாயமான நான் நியாயமான ஆளு. ஏன்ட வச்சுக்கிட்டாங்க. பார்த்துக்கோ, இதுக்கு பேர் தாழ்மை. ஹலோ, நான் சொல்றேன், நீ எப்பெல்லாம் அப்படிங்கிறியோ அப்பெல்லாம் ஒன்னு விட்டு தூரமா போயிடும். ஆசீர்வாதம் எது தூரமா போயிடும். இது வேற. மரண பரியந்தம் வாய் திறவாது இருந்தால் வாய் திறக்காது.
அதுக்கு பேர் தாழ்மை. சொல்லுங்க, வாயை திறக்காத, அதுக்கு பேர் கூட. வாயை திறக்காதன்னா நான் சொல்றேன், ஏமா இது எடுத்தியம்மாண்ணா வாய் திறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், நீ எது வேணா பார்த்துட்டு போய் கேட்டு அப்படி சொல்லல. நன்மை விளங்க தெரிஞ்சுக்கணும், தீமைக்கு வாய போட்டுக்கணும். ஆமைனா உனக்கு தெரியாததெல்லாம் தூத்துற பழக்கத்தை கொண்டு வராத. உனக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது, ஆனா ஒரு யூகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு உடனே அப்படித்தான் நீ அடிச்சு பேசுவ. நம்ம அப்படிதான் பேசுவோம், ஞாபகம். நமக்கு கண்ணார பார்த்துட்டோமா, யாராவது தப்பு பண்ண பார்த்துட்டோமா, பார்த்துக்க மாட்டோம். ஆனா ஒரு யூகத்துல அது தப்பு தான், அது தப்பானதுதான், அது சரிதான். உடனே எனக்கு அது தப்பா தான் இருக்குங்க அப்படின்னு ஓங்கி அடிக்கிறோம். பார்த்துக்கீங்களா? அல்லேலூயா. வேற யாருக்கு அவதான் செஞ்சிருப்பா, வேற யாரு செய்வா? ஆமா, இது சண்டை ஒண்ணும் அவசியம் இல்லை, அவதான் செஞ்சிருப்பா. இதுக்கு நம்ம என்னத்தை சொல்ல? இல்ல, இன்னொரு காரியம் சொல்றேன், அவள் தவறு செய்திருந்தால் கூட அல்லேலூயா அன்பு திரளான பாவங்களை மூடணும். அல்லேலூயா. மற்றவருடைய பலவீனங்களை குறித்து இன்னைக்கு இவர் பலவீனப்பட்டாரு, சோதிக்கப்பட்டாரு, பாவம் இல்லாதவர் இருந்தாரா, பிரதான ஆசாரியர் ஆனாரா, ஆகையினால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவர். நாம சோதிக்கப்படும் போது இயேசுவானவர் போன வழியில தான் போகணும். நான் சொல்றேன், அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நம்மளை தாக்குறதுன்னா கிட்டத்தட்ட நம்மளை கொண்டு சிலுவையில் அடிக்கிற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் தன்னைத்தான் வெறுத்து, இதெல்லாம் நம்ம சர்ச்சையில் ரொம்ப பேசவே இல்லை, அவர் சிலுவையில் இருந்தாலும் பேசியிருக்கோம். இப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் போறேன், அதுக்கு முன்னாடி சில காரியத்தை சொல்லிடுறேன், இதை செஞ்சா போதும், நீ ஆசீர்வாதத்தை தேட வேண்டாம், நான் கொண்டு வந்து குவிப்பேன். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமா, சிலுவை எடுத்துக்கொண்டிருக்கும் போது வாழ்க வாழ்க சொன்னாங்க, அப்படியே சொன்னாங்க, அடிச்சாங்கல்ல, பதத்திகள்ல அப்படி இருக்கும்போது ஒத்துன்னு விழுந்துட்டாரா, சமக்க முடியலையா? அல்லேலூயா. இன்னொருத்தர் தூக்கி சமக்க வச்சாங்களா? பார்த்துக்கங்க, இயேசு போன வழிதான் நமக்கு ஒரே வழி. அல்லேலூயா. வேற எப்படினாலும் இந்த உலகத்திலே இருக்க போறோம். ஹலோ, இதே பாருங்க, இந்த உலகத்திலேயே இன்னும் 100 வருஷம் இருக்கிற போறோமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், நல்ல பலனா இருக்கும் போதே கர்த்தர் வந்து இங்க எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, சிலர் சொல்லுவாங்க, நான் எப்ப பயங்கரமான ஒரு பரிசுத்திலையும் இதுலயும் இருக்கிறனோ அப்ப என் உயிர் போயிருக்கும். அப்ப போவாங்க, நித்திய ஜீவன்ல இருக்கும். அல்லேலூயா. ஆமா, மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்படி மரணம் வரும்? மரணம் எப்ப வரும்? ஆபத்துண்டா வரும், மரணம் அப்பதான் வரும். அல்லேலூயா. ஒரு காரியம் கணிச்சா சொல்லிடுவோம், முடிச்சுக்கோங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு. நம்ம கிட்ட இதுவரைக்கும் எந்த பெருமையும் இல்லை. நீங்கள் உங்கள் துணிமணியை குறித்து பெருமைப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. உங்களுடைய அழகை குறித்து பெருமைப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் பெருமை எல்லாத்திலையும் பெருமை. நான் சொல்றேன், குடும்பத்தில் கூட பெருமை இருக்குமா? எங்க வீட்டுக்கு அவருக்கு நல்ல புருவம், என்னவா நல்ல புருவமா,
ஏன் புருவத்தை எத்தனை முடி இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு கோடிக்கு அவன் கொடுப்பாங்க இல்லையா? அவனுக்கு புருவம் நல்லா இருக்கு பார்த்தியா, பொண்ணு பார்க்க போயிட்டா போதும். உருவம் நல்லா இருக்கு, புருவம் நல்லா இருக்கு, ரைட்டு. குடம் நல்லா இருக்கா, ஸ்தோத்திரம், உள்ள ஓடுது. தேவன் தந்த ஒவ்வொன்றிலும் நான் சொல்றேன் அதிருப்தியா இருக்கவே கூடாது. அது ஒரு காரணம் தான். கர்த்தரை இப்படி வச்சிருக்கிறாரு, அதுதான் அவருக்கு பிரியம். நான் அப்படித்தான் இருப்பேன். அல்லேலூயா. என்ன இவர் இப்படி செஞ்சிருக்கலாம்ல, யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? என்ன நீங்க அப்படி வச்சிருக்கலாம்ல, என்ன இப்படி வச்சிருக்கலாம்ல. எப்படி வச்சிருந்தாலும் அவர் எனக்கு ஆண்டவர், அவர் என்னை எப்படி வைத்திருக்கிறாரோ அதுவே என் சந்தோஷம். அல்லேலூயா. நான் சொல்ற காரியங்கள் எல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு விளங்குது, அதன்படியே செய்ய போறீங்க. அல்லேலூயா. இந்த சபை அப்படி செய்ய போகுது, நல்லதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம செய்வோம். கர்த்தர் என்ன செய்வாரு, நீங்க அக்செப்ட் பண்ண உடனே தேவனுடைய ஆவியானவர் அந்த தாழ்மையில் நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை. அல்லேலூயா. இது விஷயம் என்ன, நீ தாழ்மையில போகக்கூடாதுங்கிறது அவர் சித்தம். உன்னை உயர்த்தி வைக்க வேண்டும் என்பது அவர் சித்தம். ஆனா அது நீ தாழ்மை இருக்கும்போதுதான் உயர்வு வரும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விரோதமா நம்ம கிட்ட ஒரு எண்ணங்கள் தோன்றுமானால் அந்த மனுஷனுக்கு விரோதமா நான் என்னை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. அப்படிதான் அர்த்தம், அப்படிதான் அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு விரோதமா என் எண்ணங்கள் உண்டாயிற்று என்றால் நான் அந்த மனுஷனை வெறுக்கிறேன் என்றால், அந்த மனுஷனை வெறுக்கிறேன் என்றால் என் மனசு வெறுமையில இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிசாசனுடைய விழுகைக்கு காரணம் என்னன்னா அவனுடைய வெறுமைதான் காரணம். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு அதிருப்தி வந்துருச்சு. மனுஷனுக்கு தேவன் இவ்வளவு மேன்மையை கொடுக்கிறாரு, நான் எப்படி இருக்கேன்? ஆண்டவர் வந்து அவன் அப்படியே பூரண அழகா படைச்சான். அல்லேலூயா. அவனிடத்துல குற்றம் இல்லாம இருந்துச்சு. குற்றம் கண்டுபிடிக்கிற வரை அந்த நாள் மட்டும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரு. ஆமா, கேரு பரிசுத்த பர்வத்தில் கொண்டு போய் யார வச்சிருக்கிறாங்க? அந்த சாத்தான அங்கதான் வச்சிருந்தாரு. அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் மட்டும் உன்னில வழிகளில் குறையற்று இருந்தார். சாத்தானா லேசான ஆள் கிடையாது. அவன் ஆதி மேன்மை அப்படி இருந்தது. அவன் அத்தனையும் இழந்தான். எப்ப இழந்தான் தெரியுமா? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவே உனக்கு இல்ல அந்த சொல்லி உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒப்பாவே என்கிற வார்த்தை புரியுது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாரிசுகள். நான் உரிமை பாராட்டுகிறத பிசாசு பரிசுத்தமான இடத்துல இருந்தால் கூட அவன் உரிமை பாராட்ட தேவன் இடம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவை உன்னதமானவருக்கு ஒப்பாமே சொன்ன உடனேயே என்னவாயிற்று? என்ன செய்யப்பட்டான்? ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அல்லேலூயா. எங்க வரைக்கும் இருக்குமே?
வடபுறத்து ஆராதனை கூடங்களுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன். நான் வானத்துக்கு ஏறுவேன். ஆ. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வனப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அவ்வளவுதான், இருதயத்தில் சொன்னான். சொல்லுங்க, இருதயத்தில் தான் அப்படி நினைவு இருந்துச்சு. இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அப்ப இருதயம், மேட்டிமையான இருதயம் தள்ளப்படும். அல்லேலூயா. இங்க நாம இன்னும் தள்ளப்படாம இருக்கோம்னா அவருடைய ஃபர்ஸ்ட் கிரேட் கிருபை விடாமல் தாங்குகிறது. அதுக்காக நீங்கள் தாழ்மை உள்ளவர்கள் அப்படின்னு என்ன செய்ய முடியாது. தாழ்மை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கிற இந்த கிருபையை இன்னொரு கிருபை வந்து தாங்கும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவினாலே உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை உங்களை பிள்ளைகளாக உங்களை சரியான இடத்துல நிலைநிறுத்தி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற தாழ்மை, நீங்க ஒட்டுக்கொட்டு உங்களை என்ன செய்யணும், நீங்கள் மற்றவர்களை மேன்மையாகவும் உங்களை அதற்கு கீழானவர்களாகவும் எண்ணக்கூடுமா? ஆளும். அப்படி எண்ணினால் அந்த தாழ்மைக்கு தேவன் கிருபையையும் தருகிறார், அங்கே ஐஸ்வர்யத்தை தருகிறார், ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தரே உங்களை உயர்த்திப்பார். தள்ளப்பட்டதுக்கு ஒரு நல்ல காரணம், அவன் பெருமையினால ஸ்தானத்தை இழந்து போனான். பெருமை ஸ்தானத்தை இழக்கப்படும். அடுத்த காரியம் சொல்றேன். பெருமை சாத்தானுடைய ஒரிஜினல் சுபாவம். ஆண்டவர் சொன்னாரு, நான் சாந்தமும் இருக்கிறேன். அவன் பெருமைக்காரன். நான் அவங்களுடைய சேர்ந்தேன். இல்ல, நான் தேவனுக்கு முன்பாக காட்டுவேன். அல்லேலூயா. நீங்க அதுக்காக நீங்க எல்லாத்தையும் போய் உங்களை நான் உங்களுக்கு முன்பாக இதை காத்துகிறேன்னு சொல்லல. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சோதனை வரும். நீங்க அங்கேயாரும் என்ன செஞ்சுக்க கூடாது. சோதனைய பார்த்துக்கலாம். இதுக்கு பதில் பேசாமல் இருந்தால் என்ன ஒன்றும் ஒருத்தர் வரப்போறது இல்லை, எதுவும் அவமானம் ஒருத்தர போறது இல்லை. நீங்கள் உங்களை அடக்கிக் கொண்டால் அல்லேலூயா நன்மையாக தான் அது முடியும். இன்னொன்று பாருங்க, நான் பல நேரங்களில் இதை அனுபவித்திருக்கிறேன். எந்த இடத்துல ஆவியானவர் என்ன, நீ இதில் காண்டு போ, அல்லது இந்த இடத்துல நீ அவர்களை மேலானவர்களாக எண்ணு அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் சொல்வாரு. ஆனால் சொல்லிக் கொடுத்ததில்ல, நான் எப்போ கீழ்பிடிச்சனோ அதை மட்டும் சொல்றேன். சரியா? ஆமா, எண்ணுவதற்கு இந்தி எண்ணக்கூடாது. ஒரு ஒரு கேம்புக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பாஸ்டர் ஸ்டான்லி அந்த கேம்புக்கு அவர் நடத்துறாரு. நினச்சி நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. நானும் எங்கே திருப்பூர் பக்கத்தில் நினைக்கிறேன். அங்கே நாங்கள் போயிட்டோம். ஒரு பெரிய கம்பெனியில் அந்த மீட்டிங் வச்சிருந்தாங்க. நான் அங்கே போயிட்டேன். எங்கேயும் போனாலே சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த கொஞ்சம் மேன்மைப்படுத்திலாம் பேசுவாங்கல்ல. அப்படி பேசும்போது எனக்கு என்ன இருக்கும், எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கும். ரெண்டாவது, ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் தான் காரணம், என் ஒரிஜினலை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் கிருபையில் தான் நான் நிலையாக நிற்கிறேன். இவங்க அப்படி சொல்கிறாங்க, ஆண்டவரே இது என்னுடையதல்ல, இந்த பெருமையெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிடுறோம்.
அப்படி சொன்னாலும் ஆண்டவருக்கு பத்தாது. அப்போ அந்த கூட்டத்தை நடத்தின ஸ்டான்லி பாஸ்டருடைய அப்பா வந்திருக்கார். ஆமா, அவரு ரொம்ப எளிமையா இருப்பார். நாங்க எப்படி இருப்போம்? இங்கிருந்து எப்படி பெரிய கார், பெரிய கார், அதில் போய்ப்போம். ஒரு பெருமை இருக்குமா இருக்காது? புதுசா வண்டியில போகும்போது உங்களுக்கு பெருமை இருக்குமா? உங்களுக்கு இருக்காது. நீங்க இயேசுவாதான் இருக்கும். நீங்க வண்டி உங்களுக்கு சொந்தமா வண்டி வாங்கி அதுல அப்படியே பகுமானமா போகும்போது உங்களுக்கு பெருமையே இருக்காது. ஏன்னா நீங்க இயேசு. அல்லேலூயா. எனக்கு அப்படி இல்லை. நான் வண்டியில் ஏறி உட்கார்ற ஸ்டைலே எனக்கு எப்படிதான் இருக்கும், இப்படி எவனும் உட்கார்ந்ததுடா அப்படின்னு என் மனசு சொல்லும். இந்த ரூஸ் பேரை பார்த்து அப்படி சொல்லும். அல்லேலூயா. நான் உடனேயும் பார்த்துருக்கிறேன். ஆமா, ஒரு ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அது ஒரு பெருமை. ஆமா, தலையை வச்சு எப்படி இருக்கு, எப்படி இருக்கு இருக்கு. இதெல்லாம் கடந்துதான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இங்க வந்திருக்கிறேன். இந்த இடம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எந்த தாழ்மையாவது என்னைக்கு பார்த்தாலோ எனக்கு தெரியல. இந்த இடத்த கொடுத்துருக்கிறாரு. நீ இன்னைக்கு சரியா சொல்லிக் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தாழ்மைய ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாரு. நீ இந்த இடத்துல போய் உன்னை தாழ்த்து அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாரு. எனக்கு அவர் வந்த உடனே நான் அவரோட பேச வேண்டியது வருது. நான் நிறைய போய் நீ அந்த பரிசுத்தவானுடைய காலத்தோடு எனக்கு ஆவியானவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். நான் அது பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்டம். ஆமா, யாரும் அப்படி பண்ணல. எல்லாரும் அப்படி நேரத்தை சொல்லுவாங்க கான்ஃபரன்ஸ். ரைட்டா? அது தப்பு இல்லை. நான் காலை தொட்ட உடனே எனக்குள்ள என் ஆவில அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுக்கு முன்னாக, அவ்வளவு ஜனத்துக்கு முன்னாக என்னை தாழ்மைப்படுத்தும் போது என் உள்ளத்துல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. ரொம்ப இனிமையா இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அந்த இனிமை எனக்குள்ளேயே இருந்தது. அப்ப எப்ப மேன்மைப்பட்டேனோ அப்ப இனிமை கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஹல்லேலூயா. நிச்சயமாய் மேன்மையான இடத்துக்கு நாம் போயே ஆக வேண்டும். அதனாலதான் கேளுங்க, ஜெபம் பண்ணும்போது எப்படி கேட்டுங்க, தங்களை தாழ்த்தி. இது ஜெபம் பண்ணும்போது. ஜெபம் பண்றீங்கல்ல, சர்ச்சில் தான் பண்ணுவீங்க. எங்க பண்ணுங்க? வீட்லயா? வீட்டுல பண்ணும்போது தாழ்மையை கற்றுக்கொடுங்கன்னு முதல்ல கேட்டேன். நமக்கு தாழ்மைனா என்னன்னு தெரியாதுல்ல. தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்த கானானி ஸ்திரீ இயேசுடைய பாதத்தில் விழுந்தாளா? ஆமாண்டவரே, நான் இப்படிதான் ஆண்டவரே சொன்னாளா? அவ தன்னை காத்தினாளா? பெற்றுக்கொண்டாளா? பாருங்க, அவ சாத்தணும்னு ஆண்டு சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. பாருங்க, விசுவாசம் வெளிப்படணும்னா அங்க என்ன வேணும்? தாழ்மை வெளிப்பட்டாக வேண்டும். ஆமென். இன்னும் நிறைய சொல்லுவேன். நான் எடுத்த வசனத்தில் ஒன்று மட்டும்தான் எடுத்திருக்கேன். இன்னும் 15 வசனம் இருக்கு. கர்த்தர் உங்களை இனி நடத்துவார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இப்ப நம்ம எழுந்து கேட்கலாம்.